புதுச்சேரியில் மது போதை வெறியில் பப் ஒன்றில் தகராறு செய்த இளைஞர்களை பவுன்சர்கள் அடித்து வெளியேற்றியதால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் பைக்கில் சென்ற மற்றொரு பவுன்சரை காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. இளைஞர்களின் போதை வெறி கொலை வெறியாக மாறியது எப்படி? புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கும் பிரபலமான பப்பிற்கு கடந்த 14ஆம் தேதி வெளி மாநிலத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் வந்துள்ளனர். அங்கு மது அருந்திய அவர்கள் போதை தலைக்கேறிய நிலையில் அங்கிருந்த பெண்களை கிண்டல் செய்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர்கள் அந்த இளைஞர்களை லேசாக அடித்து எச்சரித்து வெளியேற்றினர். இதில் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் பவுன்சர்களை பழிவாங்குவதற்காக பப்பின் வெளியே காத்திருந்தனர். அப்போது அதே நிறுவனத்திற்கு சொந்தமான வேறொரு பப்பில் வேலை செய்யும் வசந்த் என்ற பவுன்சர் உணவு கொடுப்பதற்காக வந்துள்ளார். பெருமாள் கோவில் வீதியில் தனது பைக்கில் அவர் வந்து கொண்டிருந்த போது மது போதையில் காத்திருந்த கும்பல் அவர் அணிந்திருந்த டி-ஷர்ட்டை கண்டதும் தங்களை அடித்த பவுன்சர் என நினைத்துள்ளனர். தங்களது இனோவா காரை எடுத்துக்கொண்டு அதிவேகமாக சென்ற அவர்கள் வசந்த் சென்ற பைக்கின் பின்னால் பயங்கரமாக இடித்து தள்ளினர். இந்த நிலையில் தடுமாறிய வசந்த் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதையடுத்து அந்த கும்பல் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டது. தகவல் அறிந்து அதிர்ந்து போன சக பவுன்சர்கள் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து போதை ஆசாமிகளை தேடி வருகின்றனர். பவுன்சரை கார் ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வாட்டர் மார்க் கண்டுபிடிச்சா கார் எங்கே போயிருக்குன்னு கண்டுபிடிச்சா